சினிமாவிலும் அரசியலிலும் என் தலைவர் எம்ஜிஆர் என பேசிய விஜய். அண்ணன் விஜயகாந்த் பிறந்த மண்ணில் மாநாட்டை நடத்துவதாக நிகழ்ச்சி. சினிமானாலும் சரி, அரசியல்னாலும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே. அவரை மறக்க முடியுமா? நமது ஒரே கொள்கை எதிரி பாஜக தான், ஒரே அரசியல் எதிரி திமுக தான். தாவேகவின் 2வது மாநில மாநாட்டிலும் விஜய் திட்டவட்டம். நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான், நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். இரண்டாயிரத்தி 26 தேர்தலில் திமுக தாவேக இடையேதான் நேரடி போட்டி. திமுகவை ஆட்சியிலிருந்து வீட்டுக்கு அனுப்புவேன் என்றும் விஜய் ஆவேசம். ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த திமுக ஆட்சிய, கபட நாடக திமுக ஆட்சிய 2026 தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புறோம். வீட்டுக்கு அனுப்புறோம். என்ன நண்பா, சரிதானே? சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு குறித்து திமுக அரசுக்கு அடுக்கடுக்கான கேள்வியை முன்வைத்த விஜய், முதல்வர் மு.க. ஸ்டாலினை அப்பா அல்ல அங்கிள் என்றும் குறிப்பிட்டு பேச்சு. படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதறாங்க. அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதுல கேக்குதா அங்கிள்? இதுல வேற உங்களை அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. What is this uncle? Is very very wrong. Uncle is very very wrong. மாநாட்டில் எம்ஜிஆர் கட்டவுட்டை தொடர்ந்து எம்ஜிஆர் பாடலையும் கையில் எடுத்த விஜய், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் என பாடல் பாடி தொண்டர்களை உற்சாகப்படுத்திய விஜய். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். மதுரை மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியை கடுமையாக சாடிய விஜய், பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தது மக்களுக்கு நல்லது செய்யவா அல்லது இஸ்லாமியர்களுக்கு சதி செய்யவா எனவும் கேள்வி. மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே, 3வது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கிறீங்க. இல்ல, நாங்க தெரியாம தான் கேட்கிறோம். நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா? மதுரை மாநாட்டில் வேட்பாளர்களின் பெயர்களை அறிவிப்பதாக கூறி வியப்பை ஏற்படுத்திய விஜய், அனைத்து தொகுதியிலும் விஜயே போட்டி என கூறி வாக்களிக்க வேண்டுகோள். 234 தொகுதியிலும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம். அதிமுக பாஜக பொருந்தா கூட்டணி என்று விஜய் சாடல், அப்பாவி தொண்டர்கள் சொல்ல முடியாமல் வேதனையில் இருப்பதாகவும் விமர்சனம். இப்படி பொருந்தா கூட்டணியா இந்த பாஜக கூட்டணி இருக்கிறதுனால அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. தொண்டர்களின் உற்சாக வெள்ளத்திற்கு இடையே ராம்ப் வாக் சென்ற தாவேக தலைவர் விஜய், தொண்டர்கள் வீசிய கட்சி துண்டுகளை தோளில் அணிந்து கொண்டு கையசைத்து உற்சாகம். ராம்ப் வாக் மேடையில் விஜயை கண்டு உணர்ச்சி பெருக்குடன் மாறிய தொண்டர்கள், பெருகிய அன்பு வெள்ளத்தை கண்டு ஆனந்தத்தில் கண் கலங்கிய விஜய்.
ஆர்வ மிகுதியில் கேலரிகளில் இருந்து ராம்பாக் மேடையில் தாவி குதித்த 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள். 10 அடி இடைவெளி, 8 அடி உயர இரும்பு தடுப்புகளில் தாவி குதித்த தொண்டர்கள். மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா. கட்சி தொடங்கியவுடன் ஆட்சிக்கு வர முடியாது என விஜய்க்கு பதிலடி கொடுத்த பழனிசாமி. அதிமுக யாருடைய கையில் இருக்கிறது என சிலர் அறியாமையில் பேசுவதாகவும் பேச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன். இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள்? ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்கும் மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேறியது. கடும் அமளிக்கிடையே குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றம்.